இந்த 2025 இயர் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 ஆட் பண்ணால் 9 வருது. 9 சாதா நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 9 சாதா நம்பர் இல்லை. 9 வந்து அதர் வேர்ல்ட்லி நம்பர். கன்னி ராசி, கன்னி லக்னம் இவங்கள மாதிரி வேற யாரும் அடுத்தவங்களுக்காக உழைப்பு போட முடியாது. ஏற்கனவே சர்வீஸ் பண்ணுறதுல பெஸ்ட் இவங்க. அப்போ கன்னிக்குன்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து ரொம்ப டாப் ப்ரியாரிட்டியில இருக்கும் இந்த வருஷம். என்னென்னா, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் போகலாம், இன் பாசிட்டிவ் வே ஒரு நெகட்டிவ் வே. அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தீங்கன்னா கூட உங்களை எதுவும் இம்பேக்ட் பண்ணாமல் போயிருக்கோம். நீங்கள் இன்வால்வ் ஆனதுனாலேயே உங்களுக்கு அதில் இன்கேஸ் நீங்கள் ஆரம்பித்த அந்த விஷயம் நல்லா போகலைன்னா அதனால உங்களுக்கு கெட்ட பேர். ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடி கன்னி ராசி, கன்னி லக்னம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கன்னி ராசி, கன்னி லக்னம் இவங்க 2 பேருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். இந்த வீடியோ நம்ம ஆஸ்ட்ராலஜி முறைப்படும் மட்டும் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போகிறோம். அப்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அது ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, முடியாமல் வந்துட்டுருக்கு. ஏன் எனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு இவங்க யோசிக்கலாம். அந்த ப்ராப்ளம் உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட கேரக்டரில் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராது. எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மக்கிட்டே ஒரு சேஞ்ச் தெரியும். முன்னாடி இப்படி இருந்தவரா இப்போ எப்படி ஆயிட்டாரு, முன்னாடி பயங்கர முன்கோவம் வருமே, அவரா இப்போ இவ்வளோ சாந்தமாயிட்டார் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர் சேஞ்ச் தான் நமக்கான பிரச்சனைகளுக்கு முடிவு. அதை தான் நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜிலையும் பார்ப்போம், அந்த பேட்டர்ன்லையும் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். போய் ஷார்ட்ஸ்லேயும் பாருங்கள், அவங்க அழகாக வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணுன்னு எங்களோட ஆசை. ஆனால் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் எங்களால் ஒரு சில நபர்கள் தான் சூஸ் பண்ணி கொடுக்க முடியுது. எங்களோட டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் இப்போ யூடியூபே கொடுக்குது. அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் லைக் பண்ணுறது, நீங்கள் ஷேர் பண்ணுறது, அதை வச்சு அவங்கள டாப் சப்ஸ்கிரைபர் ஆகிடுவாங்க. அவங்கள சூஸ் பண்ணி யூடியூப் கொடுக்குது. ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். அவங்கள செலக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஜெம்ஸ்டோன் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்வால்வ்மெண்ட் காட்டுங்க, கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், லைக்ஸில். சரி, இப்போ நம்ம கன்னி ராசிக்கு பார்க்கலாம். ஜென்ரலாகவே இப்போ இந்த 2025 இயர் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 ஆட் பண்ணால் 9 வருது. 9 சாதா நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 9 சாதா நம்பர் இல்லை. 9 வந்து அதர் வேர்ல்ட்லி நம்பர். அப்போது 9க்கு இருக்கிற அந்த ஹை வைப்ரேஷன் வேற எந்த நம்பருக்குமே இருக்காது. அப்போ 9ன்னு வரும்போது உங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஞானத்தை பெறுறது. 9ன்னு வரும்போது ஞானம், விஸ்டம். 9 வரும்போது குரு. ஒரு குருவை கேட்டு அவங்க அறிவுரையை வாங்குறது. ஒரு ஜாதகம் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்குறீங்கன்னா அதுவுமே 9 தான். ஒரு கோயில் போய் உங்களுக்கு அந்த கோயிலில் போய் நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது, அப்புறம் நீங்கள் அதை பண்ணுறீங்க, நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது, அதுவும் 9. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். இந்த 8 வருஷம் நீங்கள் போட்ட உழைப்பு, உங்களோட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இந்த 9ஆம் வருஷம் நடக்கும். அப்போது கன்னிக்குன்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து ரொம்ப டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கும் இந்த வருஷம். என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைக்கான விஷயங்கள். ஓகேயா? குரு பகவான் அவங்க 10ஆம் இடத்துக்கு வராரு, வேலைக்கான இடத்துக்கு வராரு மே மாதம். அது அவங்களுக்கு ஒரு வேலை ரீதியான விஷயங்கள் பாசிட்டிவாக போகிறதுக்கு ரொம்ப நல்ல டைம். அதுக்கப்புறத்துலேருந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரி வேற என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர். ஓகேயா? ஸோ அந்த லைஃப் பார்ட்னர் ரிலேட்டட் விஷயங்கள், இல்லை லைஃப் பார்ட்னருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறது, அவங்க இல்லை நீங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா 6th ஹவுஸ், சர்வீஸ் பேஸ் பண்ண விஷயங்கள். ஏற்கனவே கன்னி ராசியோட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி மாதிரி, அதாவது கன்னி ராசி, கன்னி லக்னம் இவங்கள மாதிரி வேற யாரும் அடுத்தவங்களுக்காக உழைப்பு போட முடியாது. ஏற்கனவே சர்வீஸ் பண்ணுறதுல பெஸ்ட் இவங்க. எந்த வீட்டில் இருக்கிற கன்னி ராசி வேணாலும் பாருங்களேன், அவங்க தான் அந்த வீட்டுக்குன்னு அதிகமாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற லேடியாக இருக்காங்க, அவங்க பயங்கரமாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்காகவும் உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் சொல்லலாம். இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அங்கேயும் பயங்கரமாக வேலை செய்கிறவங்க இவங்கள தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நேச்சுரலாகவே 6th house எங்கள் ஓன் ஹவுஸ் இல்லையா, அந்த 6ஆம் இடத்துல என்ன வராருன்னா ராகு வராரு. அப்போ ராகு 6ஆம் இடம் வரும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நான் உழைச்சிட்டு இருக்கேன், இன்னும் பயங்கரமாக உழைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக உழைக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் சர்வீஸ் அண்ட் ஒர்க்கில் போட ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ 6ஆம் இடம் வேற என்னன்னா, இப்போ நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் அதிகபட்சமாக ஒர்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடமோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், 6ஆம் இடமோட அதர் சைட்ஸ் வந்து லோன் இஷ்யூஸ். மேபி இப்போ நீங்கள் லோன் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூனோ கொஞ்சம் டிலே ஆகி அது கிடைச்சிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ்னு வரும்போது இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் அந்த உழைப்பு போடுறதுல வேர்வை சிந்தி உழைக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒன்றும் உங்களோட ஜாப் நேச்சர் அப்படி இல்லைன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுறது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் போகாமல் உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அப்போ இது என்னன்னா, நீங்கள் உங்கள் பாடி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த டைமிங் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் லைக் பாசிட்டிவாக நம்ம அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஆல்ரெடி அது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்க விஷயம். ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டடாக அதை டெய்லி பண்ணுவீங்க. டெய்லி நான் வந்து 1 மணி நேரம் வாக்கிங் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணுவீங்க. அதே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அப்போ இதை தாண்டி வேற என்னென்ன இந்த டைம் பீரியட்ல முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்து வந்து 12ஆம் இடம் போகிறது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு மனமாற்றம் வர, இல்லை இப்போ கொஞ்ச நாள் நம்ம இங்கே உள்ளூரில் இருக்கலாம், அப்புறம் நம்ம போகிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனமாற்றம் வரும். சம்டைம்ஸ் நீங்களே வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம் எது மேலேனா மெடிடேஷன்ஸ் மேலே. மெடிடேட் பண்ணாமல் இருந்தவங்க கூட பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஈவன் ஃப்ரம் 2024 உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பக்தி, அந்த கடவுள் கூட கனெக்ட் ஆகிறது வந்து நான் சும்மா போகிறேன், சாமி கும்பிட்றேன், கிளம்பிடுறேன் அப்படின்றது இல்லாமல் கடவுள் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் இதை கேட்க மாட்டீங்களா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கிறத கடவுள் கூட பேசுறதுன்னு இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில், அதாவது இந்த வருஷத்தில் கனவுகள் மூலமாக நிறைய கம்யூனிகேஷன் நடக்கிறதும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கனவு வந்து என்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்றது. ஏன்னா கேத்து வந்து ஞானக்காரகன் அண்ட் 12th house உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கும்போது அந்த இன்ட்யூஷன் அண்ட் கைடன்ஸ் வந்து ட்ரீம்ஸ் மூலமாக வருது. சம்டைம்ஸ் யூ சி உங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு கட் பண்ணி ஸ்லீப், அதாவது தடைப்படுறது, தூக்கம் தடைப்படுறது. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், 2-3 மணிக்கு ஏதோ ஒரு கனவு வந்தது, திடீர்னு எஞ்சிட்டேன், அப்புறம் எனக்கு 2 மணி நேரம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நடக்கிறதும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம். இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து கன்னிராசி பொறுத்தவரைக்கும் இவ்வளோ நாள் வந்து 6ஆம் இடத்துல சனி இருந்தார். அதாவது இந்த மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் இடம் போகிறாரு. அப்போ சனி 7ஆம் இடம் போகும்போது லைஃப் பார்ட்னரோட விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்து அவங்க வேலை ரீதியாக இருக்கிற ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னர் ரிலேட்டட் விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைய போயிட்டுருக்கு அப்படின்றது இருக்கலாம். நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு நடக்கிற சில விஷயங்கள்ல நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவங்க சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அதுக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிறது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, ஹூ இஸ் க்ளோஸ் டு யூ. இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யார் இந்த அலையன்ஸ் இருக்குது, யாரை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு அதில் கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். என்னென்னா, யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ரொம்ப தெளிவாக, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக கொஞ்ச நாள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. மார்ச் டு மே லைஃப் பார்ட்னர் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேலோங்கி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சின்ன உடம்பு சொல்லாமல் வருது, நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்றது இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். அவங்க ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து மேலோங்கி பார்த்துட்ருப்பீங்க. சரியா? இல்லை அவங்க மல்டிபிள் திங்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைமில், ஏன் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதும் இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். ஓகேங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹாரோஸ்கோப். பட் இது கண்டிப்பாக நடக்கும்.
சரி, அப்ப இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வந்து உங்க லக்னத்தையும் பாக்குறாரு இல்லையா? அதாவது நீங்க கன்னி லக்னமா இருந்தா உங்க லக்னத்தை பாக்குறாரு, இல்லைன்னா உங்க சந்திரனை பாக்குறாரு. நீங்க கொஞ்சம் வந்து என்னடா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரா போகுதே, இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயங்கள் நான் தலையில வச்சு பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அதுல இன்னும் 4-5 விஷயம் ஆட் ஆகுது அப்படின்னு இருக்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்க இன்னும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கிரே ஹேர் இவ்வளோ நாள் இல்லைன்னா கிரே ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கிறது, வெள்ளை முடி வர ஆரம்பிக்கிறது. நோட் பண்ணலாம், அது கூட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சனியோட இம்பேக்ட் அப்படி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு அந்த மார்ச் மாசத்துல இருந்து இவ்வளோ நாள் இவ்வளோ வயசான மாதிரி இல்லை, திடீர்னு என்ன எனக்கு வயசான மாதிரி ஒரு தோற்றத்துல தெரியுறது, இல்லை உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வர்றது. ஓகே, இல்லை நீங்களே மென்டாலிட்டி வைஸ் அப்படி ஆயிடுறது. அட போங்கப்பா, எனக்கு இந்த என்ஜாய்மெண்ட்லலாம் எனக்கு மைண்டே போகலை. இப்போ ஜெனரலாக வந்து ஏஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, வீட்டில் இருக்கோமா, இதை பண்ணுறோமா, இதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறது. எங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சேஞ்சஸ், நீங்கள் ஆல்ரெடி வயசானவங்களா இருக்கீங்க உங்களுக்கு அப்படி இருக்கும், எங்கே இருக்கிறவங்களுக்கே இந்த மெச்சூரிட்டி லெவல் அண்ட் சேஞ்சஸ் வந்துடுறது தெரியும். ஓகேங்களா, இதெல்லாம் தெரியும். அண்ட் இது கூட வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி அகெயின் இது உங்களை 6th 7th ஹவுஸ் ரெண்டும் இம்பேக்ட் பண்ணுது. அது கூட வேற என்னென்னா, ஆல்சோ யுவர் யூனோ முக்கியமாக குரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது 2nd ஹவுஸ் மேலேயும் கொடுக்குறாரு, அண்ட் 4th ஹவுஸ் மேலேயும் கொடுக்குறாரு, 6th ஹவுஸ் மேலேயும் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூக்கான விஷயங்கள் ரொம்ப எக்ஸீடடாக மோசமாக போகாமல் குரு பார்த்துக்கிறாருங்க. உங்களுக்கு வீடு ரிலேட்டடாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆயத்தங்கம் விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது, வீடு பார்க்குறது, வாங்குறதுக்கு, லோனுக்கு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வருஷம் அதை கைக்கூடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ மீன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஜென்ரல். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள், சொத்துக்கு ரிலேட்டடான விஷயங்கள் போயிட்டுருக்கிறது. பட் அது எந்த அளவுக்கு அது வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்குமா, அகெயின் we have to check. சரி, இதெல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி ஜெனரலாவே உங்க ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யூ ஆர் இன் டேர்ம்ஸ் வித் சனி பகவான், நாட் வெரி அகெயின்ஸ்ட். ஸோ இந்த தடவை அவர் வந்து உங்களுக்கு பொறுமை சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாரு, அந்த பொறுமையை நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ ஒரு கயாட்டிக்கான சுச்சுவேஷன் இருக்கு, எல்லா விஷயமும் என்னை சுற்றி போயிட்டுருக்கு, ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றது. இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்னில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் ப்ளஸ் ரெமெடி உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் உணரக்கூடிய ஃபர்ஸ்ட் திங், இது இந்த 2025ல் உணரலாம், இல்லை நீங்கள் போன வருஷம் கூட உணர ஆரம்பிச்சிருக்கலாம். என்னதுன்னா, நத்திங் இஸ் பர்மனெண்ட். எதுவும் இந்த உலகத்தில் பர்மனெண்ட் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்த நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முக்கியமாக அது பீப்புள் பேஸ் பண்ண விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை திங்ஸ் பேஸ் பண்ண விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ பீப்புள் பேஸ் பண்ண விஷயமா வரும்போது அட் சம் பாயிண்ட் சில பீப்புள் உங்களுக்கு க்ளோஸாக இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா க்ளோஸாக இருந்தவங்க இப்போ ஏதோ தெரியாத மாதிரி இருக்காங்களே அப்படின்னு இருக்கிறதா இருக்கலாம். இல்லை தெரியாத மாதிரி இருந்தவங்க இவங்களுக்குள்ள நம்ம க்ளோஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சவங்க திடீர்னு க்ளோஸ் ஆகிறாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தேர் இஸ் அ ரொட்டேஷன். அது பீப்புள் கிட்ட மட்டும் இல்லை, திங்ஸ் கூட அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தது மேலே இன்ட்ரெஸ்ட் போடுது, இல்லை பிடிக்காதுன்னு நினச்சிருந்தது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த நத்திங் இஸ் பர்மனெண்ட் அப்படின்றது எதனால் வருது அப்படின்னா, கேத்து உங்கள் 12ஆம் வீடு வர்றதுனால அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு வரும். ஸோ ஜென்ரலி அது உங்களுக்கு சம்டைம்ஸ் இட் கேன் கிவ் யூ லைக் பெயின். என்னடா தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி இருக்காங்களே அப்படின்ற ஒரு பெயின் வரும் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி பெயின் இல்லை. ஜென்ரலாகவே இந்த பேட்டர்ன் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓம் நம சிவாய மந்திரம் நீங்கள் வந்து டெய்லி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. சேனலில் வந்து நான் மகாசிவராத்திரி ரிச்சுவல்னு ஒன்று போட்டிருப்பேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதை பார்த்து இந்த மகாசிவராத்திரி ரிச்சுவல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதையும் விட ரொம்ப நல்லது. செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, பி எ ஸ்பெக்டேட்டர். உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் போகலாம், இன் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே. அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. என்னென்ன நான் வந்து பார்க்குறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் உங்களை எதுவும் இம்பேக்ட் பண்ணாமல் போயிருக்கோம். நீங்கள் இன்வால்வ் ஆனதுனாலே, நான் இன்வால்வ் ஆகுறேன், இதை எடுத்து நான் பண்ணுறேன், அதை எடுத்து நான் பண்ணுறேன், நீங்கள் உள்ளே புகுந்துடுவீங்க. நீங்கள் உள்ளே புகுந்ததுனாலே அங்கே என்ன வரும்னா, உங்களுக்கு அதில் இன்கேஸ் நீங்கள் ஆரம்பித்த அந்த விஷயம் நல்லா போகலைன்னா அதனால உங்களுக்கு கெட்ட பேர், இல்லை அது நல்லா போனாலும் அதோட நல்ல பேர் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காம இருக்கிறது, இந்த ரெண்டு விஷயமும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நான் எதுக்குடா சும்மா இருந்ததை போய் இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சுக்கு எடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ பி அ ஸ்பெக்டேட்டர். இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் நடக்கிறத பார்க்கலாம்.
அப்படி நடக்கும்போது ஓகே, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ ஞாபகம் வச்சுட்டு நான் அதில் வந்து நான் ஸ்பெக்டேட்டராகவே இருந்துக்கிறேன், நான் பெருசாக அதில் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் யூ ஹாவ் டு ஃபாலோ தட் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து நீங்கள் யூனோ உங்களால் அது முடியாது. ஏன்னா தட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. as per ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பார்த்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கு, அந்த விஷயத்த வந்து இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த விஷயத்த இன்னும் சீக்கிரமாக முடிச்சிட முடியும், இல்லை நல்லா பண்ணிட முடியும், இல்லை இவங்களால அட்வைஸ் கொடுக்க முடியும்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போய் வேலை கொடுங்க நான் இழுத்து போட்டு பண்ணுறேன் அப்படின்னு போய் பண்ணுறது, இல்லை இதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு போய் அட்வைஸ் கொடுக்கறது, இதில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணி அந்த விஷயத்தில் வந்து இவங்களும் இன்வால்வ் ஆகி மாட்டிப்பாங்க. இன்வால்வ் ஆகலைன்னா கூட நீங்கள் ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். ஹெல்ப் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இந்த விஷயம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் வாட் யூ ஆர் கெட்டிங் இன்வால்வ். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடி, ஏன்னா லைஃப் பார்ட்னரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் போகும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இட் கேன் பி லைக் அவங்களுக்கு ப்ரெஷர்ஸமான சுச்சுவேஷன் கூட வரலாம். அப்போ அதுக்கு பெஸ்ட் ரெமெடி என்னன்னா திருக்கல்யாண ஸ்தலங்கள்னு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கடவுளுக்கும் நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட திருக்கல்யாணம் பார்க்கறது, இல்லை திருக்கல்யாண ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வர்றது, பூஜை பண்ணிட்டு வர்றது, அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, உங்கள் பேர்லேயும் உங்கள் லைஃப் பார்ட்னர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, உங்கள் சனி வந்து 7ஆம் இடம் வராரு. இது 7ஆம் இடம் சனிக்கான பர்டிகுலர் ரெமெடி தான். எங்கே போனாலும் அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு கடைக்கே போகிறீங்க, அந்த இடத்துல வந்து அழகாக ஒரு துணி கடை போகிறீங்க, அழகாக அங்கே ஒரு பொண்ணு நின்று உங்களுக்கு துணியை பிரித்து காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் 10 கன்னிராசிக்காரங்க ஈஸியாக வந்து ஓகே எனக்கு இது போதும்னு எடுத்துகிட்டு வர ஆளுங்களே இல்லை. நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, 10 புடவை நீ எடுத்து போடுமா, பரவாயில்ல இன்னும் 20 புடவை எடுத்து போடுன்னு உட்காந்து பார்த்துருப்பீங்க. உட்காந்து பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு எடுத்து போட்டது எல்லாத்தையும் அந்த பொண்ணு தான் மடித்து வைக்கணும். அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் டிப்ஸ் எடுத்து இந்தாம்மா நீ இது வச்சுக்கோ. எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த புடவைக்கு வந்து ஒரு 1000-2000 உட்காந்து பே பண்ண போகிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் இன் ஹண்ட்ரட்ஸ், ஆர் இங்கே டாலர்ஸ்லனா அட்லீஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பே இன் டாலர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த அந்த ஃபீஸில் அந்த பில்லில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. அப்போ அதை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வேலை செய்கிறாங்களோ, ஒரு பிஸ்னஸ் ஏரியாவில் உங்களுக்கு வேலை செய்கிறாங்களோ, இல்லை ஒரு டீ கடையில் இருக்கிற பையன் அழகாக வந்து அவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அவங்க சர்வர் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க. ஸோ டிப்ஸ் இஸ் வாட் யுவர் ஐடியல் ரெமெடிஸ். இது உங்களுக்கு யோசிக்கலாம், என்னங்க இதெல்லாம் ரெமெடியா அப்படின்னு. இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கலான ரெமெடிஸ், இதெல்லாம் தான் ஒர்க் அவுட் ஆகிற ரெமெடிஸ். நீங்கள் அங்கே ஒருத்தவங்க உங்களுக்காக உழைச்சிருக்காங்கன்னா, அதுவும் முக்கியமாக 7,000 வரும்போது அது பிஸ்னஸ் பிளேஸ். ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் உங்களுக்காக உழைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் அங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் சனி, அவங்க தான் அங்கே சனி, வேற யாரும் உங்களுக்கு சனி இல்லை. அப்போ நீங்கள் சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணனா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சிரிப்பாங்க இல்லையா, அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும்ல, அதுதான் சனி உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங். சனி கொடுக்க போகிற பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அதுதான். ஓகேங்களா? ஸோ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.